வணக்கம் தமிழக மக்களே. நான் தமிழக மக்கள் எல்லார்ட்டையும் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய விமர்சனங்கள் வருது. நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு புதுசு, அவருக்கு அரசியல் தெரியாது அப்படின்றது. யாருமே பிறக்கும் போது கத்துக்கிட்டு வர்றதில்லை. இப்போ ஒருத்தர் ஒரு தொழில் தொடங்கினா கூட அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் அதுல நிறைய அவருடைய அனுபவத்துல நிறைய கத்துக்கிறாரு. எல்லாமே நம்ம அந்த வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்தாதான் அவங்க கத்துக்க முடியும். இப்ப நம்ம வீட்டுல பசங்க படிக்கிறாங்க, படிச்ச உடனே வேலை கொடுக்குற இடத்துல எல்லாரும் ஃப்ரெஷருக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொன்னாக்க எப்படிங்க இருக்கும் நிலைமை? நம்ம வீட்டு பசங்க வேலைக்கே போக முடியாது. அது மாதிரி ஃப்ரெஷரா சேர்ந்த பசங்க எவ்வளவோ பெரிய ஆளுங்களா மாறி இருக்காங்க. அதுல கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல நிறைய எக்ஸலா பண்ணியிருக்காங்க வேலையெல்லாம். ஸோ அதே தான் இங்கேயுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா நம்ம இது தீர்ந்துராது. ஸோ இப்போ அவர் அறிவிச்சிருக்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் அறிவிச்சிருக்க தேர்தல் அறிக்கையை பாருங்க. விவசாயில இருந்து ஆரம்பிச்சு மீனவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், அதுக்கப்புறம் எல்லா துறையும் கவர் பண்ணியிருக்கிறாரு. அரசு ஊழியர்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஆசிரியர்கள், செவிலியர்கள், காவலர்கள் அப்படின்னு எல்லாரும் இவ்வளவு ஒரு விஷனரியா, இவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோட எல்லாரையுமே கவர் பண்ணியிருக்காரு. புதுசா இருக்கும் போது எப்படி பண்ணாருனாக்க, இவர் கையில நீங்க ஆட்சியை கொடுத்து பாருங்க, அப்புறம் எப்படி பண்றாருன்னு பாருங்க. அதுதானே பண்ணணும். அதை விட்டுட்டு இவர் புதுசு, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது எந்த விதத்திலையும் சரியே கிடையாது. இது எதிர்கட்சிகள் அவங்க வாக்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். ஸோ இப்ப அண்ணனோட கையில நீங்க ஆட்சியை கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடே சொர்க்க பூமியா மாறிடும். நம்ம இந்தியாலே தமிழ்நாடு ஸ்டேட் அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். அதுக்கு நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது, அவரை விசில் சின்னத்துல வாக்களித்து அதாவது நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்களை முதல்வர் அரியாசனத்தில் ஏற்றுவதுதான் நம்மளுடைய குறிக்கோள். கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.